ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை ஜீவ பாதையில் எழுப்புதல் உழைத்த சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது மிகவும் இன்பமான ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த உலகத்திலே நம்ம எதற்கெல்லாமோ எந்தெந்த காரியத்திற்கெல்லாமோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரகாரங்களிலே, தேவனுடைய ஆலயத்திலே காத்திருப்பது ஒரு பெரிய மகத்துவமான ஒரு காரியம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் யாரை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் புது பலன் அடைந்து, எசையா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது கவனமாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பலன் அடைவார்களாம்? புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை உரைத்து எப்படி பறப்பார்களாம்? உயரமாய் பறப்பார்கள் என்ற ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஏசாயா சொல்லுகிறார். ஆனால் இங்கே சாதிது சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு என்று உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற வண்ணமாக ஒரு நல்ல வார்த்தையை அழுத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. யாருக்காக காத்திருக்கணுமா? யார் வருவதற்காக காத்திருக்கணும்? கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருக்கிறார், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறுகிற பொழுது சீசர்களிடத்திலே சொல்லி கடந்து சென்றார். அவர் மறுபடியும் வருவார். அல்லேலூயா. முதலாவது நாம் எதற்கு காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகையின் போது நாம் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு, ஆயத்தப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்திற்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் பலவந்த படுத்தப்படுகிறது. ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். மகனே மகளே, நீ காத்திரு. நீ உலகத்துல எதற்கெல்லாமோ நம்ம காத்திருக்கிறோம். ஆனா எதற்கு காத்திருக்க முடியல? எங்க காத்திருக்க முடியல? ஆமா, ஒரு டம்ளர் காப்பி தருவீங்க அப்படின்னா, நான் காப்பி கேட்கிறேன், கொஞ்சம் உட்கார்ந்து நான் என்ன செய்யறேன்? போட்டு தரேன் அப்படின்னா நான் எதுக்கு இருக்கிறேன்? ஒரு டம்ளர் காப்பிக்காக காத்திருக்கிறோம். அப்படிதானே? அப்போ அது கிடைக்க, அதை ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு அதை தயார் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? பொறுமையாய் காத்திருந்து வாங்கி சாப்பிட்டு போறோம். அதே போலதான் தேவனுடைய சமூகத்திலே, தேவனிடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டுட்டோம். ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுட்டோம். என்ன ஆசீர்வாதம்? நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம்னு வைத்துக் கொள்வோமே. அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்று மகள் தகப்பனிடத்திலே கேட்கிற ஒரு சம்பவம். அல்லேலூயா. காலேபினிடத்திலே அக்சால் என்ற ஒரு மகள் கேட்கிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். எத்தனை ஆசீர்வாதம்? ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் தகப்பனே. நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? எனக்கு வறட்சியாக இருக்கிறபடியால நீர் இப்ப எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு தேவைப்படுகிற இந்த சூழலிலே நீர் எனக்கு செழிப்பான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று தன் தகப்பனிடத்திலே மகள் அக்சால் வந்து கேட்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, அப்போ தகப்பனிடத்திலே நாம எதை கேட்டு இருக்கிறோமோ அதை தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்திலே நீங்களும் நானும் கேட்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது, ஞாபகப்படுத்துகிறது, சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. அப்பா கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பம் உண்டு. அல்லேலூயா.
எல்லாரும் கையிலும் ஒவ்வொரு பேப்பரை கொடுத்து உங்களுடைய விண்ணப்பத்தை இப்போதைக்கு தேவைப்படுகிற எமர்ஜென்சியான ஒரு விண்ணப்பத்தை நீங்க எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஒரே விண்ணப்பத்தை எழுதுவோமா? எழுதவே மாட்டோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. அதே போலதான் தேவ சமூகத்துல இங்கே தாவீது சொல்லுகிறார், அந்த மகனுக்கு ஸ்தோத்திரம், உங்களை என்னை பார்த்து காத்திருன்னு சொன்னாரு. ஆனால் அந்த மகனுக்கு என்ன தேவைப்பட்டது? செழிப்பான நிலம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. அப்ப வறட்சியான நிலங்களை நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னா, அப்படி என்றால் அந்த வறட்சியான நிலத்துல நான் இப்பொழுது என்ன செய்ய முடியாது? பயிர் செய்து அறுவடை செய்து பலனை அனுபவிக்க முடியாது. ஆதலால் எனக்கு என்ன செய்ய? தண்ணீர் உள்ள செழிப்பான நிலத்தை எனக்கு தாங்க. நான் உடனே பயிர் செய்து என்ன செய்தேன்? அறுவடை பண்ணி நாங்கள் போஜனம் பண்ணி கொள்ளுகிறோம், நாங்கள் ஜீவனம் பண்ணி கொள்ளுகிறோம், காலங்களை நாங்கள் நேர்த்தியாய் கடந்து போக முடியும் என்று சொல்லி அருமையான மகள் அச்சால் வந்து தன் தகப்பன் காலேபனிடத்தில் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம் தகப்பன் பரமபிதாவினிடத்திலே கர்த்தருடைய நாமம் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு விண்ணப்பங்கள். ஆண்டவரே, என் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், என் கஷ்டங்கள் மாறணும், என் கடன் மாறணும், ஆண்டவரே என் வியாதி மாறணும், என் பிள்ளைகள் பிரச்சனை மாறணும், என் குடும்ப பிரச்சனை மாறணும், என் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகணும், என் தேவைகள் அதிகமாக இருக்கிறது, என் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை இன்னைக்கு வறட்சியாக இருக்கிறது, என் குடும்பத்தில் இன்னைக்கு வெறுமை இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோமே. அந்த விண்ணப்பங்களுக்காக நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. காத்திருந்தா பலன் அடைய முடியும். அல்லேலூயா. தாவீது சொன்னா பாருங்க, அதே அதிகாரத்தில் தான் ஒரு வசனம் சொல்றான். வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 20 கர்த்தாவே உம்முடைய வழிகள் எனக்கு தெரியும். இல்ல 4:27 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது. அல்லேலூயா. காத்திருப்பதையே, தங்கி இருப்பதையே. எதற்காக காத்திருக்கிறாரா? எதற்காக தங்கி இருக்கிறாரா? தான் விரும்பின ஒன்றை, அவர் நாடுகிற ஒன்றையே நாடுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நாளைக்கு காலையில விடிந்தால் என்ன தேவை என்று ஒரு பட்டியல் போட்டு கேட்டா நமக்கு என்ன செய்வோம்? நாளைக்கு காலையில விடிஞ்சா ஒரு பெரிய பட்டியல் இருக்கா இல்லையா? நாளைக்கு காலையில ஒண்ணுமே வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? காலையில விடிஞ்சா வேணுமா வேண்டாமா மக்களே? வேணும்ல. ஆமா, விடிஞ்சா தான் தெரியும் ஏன்டா விடியுதுன்னு வேற கேட்கும். ஏன்னா அவ்வளவு தேவை இருக்கிறது. அப்படித்தானே? அப்படி என்றால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. காலை விடியலை காணுகிற பொழுது எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, இந்த விதமான காரியங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காலை விடியலை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம மிகவும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் 40ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார். தாவீது என்ன சொல்றார்? 40:1 கர்த்தருக்காக நான் என்ன செய்வேன்? பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை, என் ஜெபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், என் அங்கலாய்ப்பை கேட்டார், என் கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. எப்பொழுது? அவருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு என்னதான் இல்லை? பொறுமை மட்டும்தான் இல்லை. அல்லேலூயா. பொறுமை மட்டும்தான் நம்மிடத்தில் இன்னைக்கு மிக குறைவாய் காணப்படுகிறது. அது ஊழியக்காரன் உட்பட யாரா இருந்தாலும் இன்னைக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது என்னவென்று சொன்னால், பொறுமை மிக
அவசியமாக இருக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு செடியை நட்டு வச்ச உடனே அது என்ன காய்ச்சிடணும்? ஆமா, நட்ட உடனே கனி கொடுத்துடணும், காய் காய்ச்சிடணும், பழம் கொடுத்துடணும். அல்லேலூயா. அதுக்கு எவ்வளவு காலம், எவ்வளவு நேரங்கள் பிடிக்கிறது, என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது, நிர்ணயிப்பட்டு இருக்கிறது. அப்போ அது வரைக்கும் அப்படி என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த மரத்தை நட்டு வைத்தால் போதாது, அந்த மரம் கனி கொடுக்கிற வரைக்கும் அதை பராமரிக்க வேண்டும். சரியாக பராமரித்து அது கனி கொடுக்கிற காலம் மட்டும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ காத்திருந்தால் பலனை பெற முடியும். அல்லேலூயா. கழுகுகளை போல புது பலனை பெற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டுமா? காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருந்தால் தான் அநேக உண்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ரெண்டு காரியம். உலகத்திலே இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் சில காலம் மட்டும் நம்மளுக்கு திருப்திப்படுத்தும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் காலம் முழுவதும் சமாதானம் என்ன செய்யும்? திருப்திப்படுத்தும். ஆண்டவர் சொன்னார், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் என்னத்தை கூட்ட மாட்டேன்னாரு? வேதனைகள் கூட்ட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவரிடத்திலே நாம் ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் என்ன இருக்காது? வேதனை இருக்காது, அதிலே பிரச்சனைகள் இருக்காது, சமாதானம் உண்டு, அதிலே சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் சமூகத்திலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். நம்முடைய தேவைக்காக, நம்முடைய காரியங்கள் நல்ல முறையிலே நடைபெறுவதற்காக, நம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே மரியாள் காத்திருந்ததனாலதான் என்ன கிடைத்தது? நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நல்ல பங்கு என்று சொல்லி தலைப்பை வைத்து பேசினால் அநேக பங்கை குறித்ததான காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இருக்கட்டும், அது ஒரு புறத்தில். ஆனால் நல் பலன்களை, நல்ல ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக் கொண்டாள். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்ததினால். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கிறதுக்கு தான் இன்றைக்கு என்ன செய்ய முடியல? நேரத்தை ஒதுக்க முடியல, நேரத்தை அதற்கென்று முக்கியத்துவம் கொடுக்க முடியல. தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய பலன் நிச்சயமாயிருக்கும். நம்ம இருதயம் சோர்ந்து போனாலும், நம் இருதயத்திலே மன உளைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட ஆண்டவருக்காய் காத்திருக்கிற பொழுது, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யறாமா? ஸ்திரப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, திடமானதாய் இருந்து யாருக்கே காத்திருக்கணுமா? கர்த்தருக்கே திடமானதாய் இருந்து தைரியமாயிருமா? கர்த்தர் தருவார்னா தருவார், அவ்வளவுதான். அல்லேலூயா. அதான் திடமானதாய் இருந்து. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உபத்திரம் உண்டுமா? உலகத்தில் பாடு உண்டு, உலகத்தில் பிரச்சனை உண்டு, நெருக்கம் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தை உண்டு, வேதனை உண்டு, வழிகள் உண்டு. அதையும் கடந்து இயேசு உண்டு. ஆமென். எதையெல்லாம் கடந்து ஒரு மேன்மையான பங்கு இயேசு. ஆமென். அல்லேலூயா. அவளோ பற்பல வேலைகளை போய் செய்து கொண்டிருந்தாள். யாரு? மார்த்தா. உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலக பிரகாரமான காரியங்களை ஓடி 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 செய்வதிலே முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவழித்தார். ஆனால் மரியாளோ உலக காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. ஏனென்றால் மரியாளுக்கு தெரிந்தது, இந்த உலக காரியத்தை, உலக வேலைகளை எப்பொழுது வேணாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் இயேசுவை இப்பொழுது விட்டால் கேட்க முடியாது, பார்க்க முடியாது என்பதை நன்றாக அறிந்ததனாலதான் இந்த நேரத்தில் எனக்கு முக்கிய இயேசுதான். அல்லேலூயா. இயேசுவுக்கு தான் அந்த இடத்துல மரியாள் முக்கியத்துவம் கொடுத்தாளுங்க. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் வித்தியாசம் என்ன? மார்த்தாள் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதனால் எதை பெற முடியும்?
நல்ல பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியவை. மரியாளோ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனால அவள் நல்ல பங்கை பெற்றுக் கொண்டாள். தேவனுடைய பாதத்திலே காத்திருந்தாள். அவருடைய பாதத்தை ஓயாமல் மத்தம் செய்து அவள் கண்ணீரை எல்லாருடைய பாதத்திலே வடித்தாள். அல்லேலூயா. அதனால காத்திருந்த தேவனுடைய பாதத்தில் காத்திருந்ததனால அந்த காத்திருப்புக்கு பலன் உண்டு. பொறுமைக்கு நல்ல பலன் உண்டு. என்னைக்குமே பொறுமையா இருந்து பாருங்க. என்ன நடந்தாலும் சரி, எல்லா காரியத்திலும் பொறுமை மிக மிக அவசியம். பொறுமையா இருந்தா எதை சாதிக்கலாம். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி காத்திருக்க வேண்டும். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நாம எந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ அதை நான் ஆண்டவரிடத்தில் ஒன்றே கேட்டேன், அதையே நாடினேன். நான் எதை கேட்டேனோ அதற்காகவே ஆண்டவரிடத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு. அந்த தேவைக்காக நம்ம ஆண்டவர் பாதத்தில் மிக 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 பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவை? படிப்பு தேவை, ஞானம் தேவை, மெமரி பவர் தேவை, ஞாபக ஆற்றல் மிக மிக தேவைப்படுகிறது. அப்போ விளையாடுகிற வீரர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? பலம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. உற்சாகம் தேவைப்படுகிறது, தைரியம் தேவைப்படுகிறது, ஊக்கப்படுத்துதல் தேவைப்படுகிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய துறைக்கு ஏற்ப அவரவருடைய மனநிலைக்கு ஏற்பதான காரியங்கள் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் அந்த தேவைக்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறபடினால் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் காத்திருந்தா பலன் உண்டுங்க. ஆண்டவர் பாதத்தில் நீங்க நேரத்தை ஒதுக்கி பாருங்களேன். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க. ஆண்டவர் பாதத்துல நாம உட்கார்ந்து காத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நம்ம ஆண்டவருடைய காரியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் இல்லை, அதிகமாவே. அல்லேலூயா. உலக காரியத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, உலக காரியத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய காரியத்துக்கு நீங்களும் நானும் மிக அவசியமாகவே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் நம் அனைவரையும் இயேசு என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வேண்டுதல், விண்ணப்பம், உங்களுடைய ஜெபம் பதில் கிடைக்க வேண்டும் என்றால் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம நினைக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது, உறவுகளால் கொடுக்க முடியாது. சில நேரங்களில், அநேக நேரங்களிலே யாராலும் நமக்கு கொடுத்து உதவ முடியாது. ஆனால் தேவனுடைய பாதத்தில் முக்கியத்துவம் கொடுத்து உட்கார்ந்து பாருங்க, காத்திருந்து பாருங்க, அவரால் கொடுக்க கூடும். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அல்லேலூயா. அப்படி என்றால் மனிதனால் கூடாத காரியம் உறவுகளால், நண்பர்களால், நமக்கு தெரிந்தவர்களால், அறிமுகமானவர்களால், பெற்றோரால், உடன்பிறப்புகளால், பிள்ளைகளால் முடியாத ஒரு காரியத்தை தேவனால் செய்யக்கூடும். சில நேரங்களிலே நம்மாலே முடியாது, ஆனால் நம்மை கொண்டு செய்ய தேவன் பலன் தருவார். அல்லேலூயா. நம்மை கொண்டும் தேவன் பலன் செய்கிறவராக ஆண்டவர் சொன்னார். நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய், என்ன செய்வாய்? கடன் அநேக ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாய் என்று ஆண்டவர் சொன்னார். கடன் வாங்காத நிலைமைக்கு முதல்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். கொடுக்கிறது இரண்டாவது தான் சொன்னார். முதல்ல என்ன செய்றாரு? நீயோ கடன் வாங்காது இருப்பாய்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்ப நம்ம கடனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல்லேலூயா.
கடன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிர்பந்தமிக்கப்படுகிற ஒரு காரியமாகிவிட்டது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடன் என்ன செய்து ஏதோ ஒரு விதத்தில் நிர்பந்திக்கப்படுகிறோம். கடன் வாங்கும்படியாக நிர்பந்திக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அது வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு என்ன கட்ட வேண்டியிருக்கு, ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியமா இருக்கட்டும், அல்லது திருமண காரியமா இருக்கட்டும், ஏதோ ஒரு தேவைக்காக நாம் என்ன செய்யறோம், சில நேரங்களிலே கடன் வாங்கும்படியாக நிர்பந்திக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அப்ப வாங்காத அளவுக்கு நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடித்து தருவார். கடன் வாங்காத அளவுக்கு தேவன் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கார். எப்பொழுது அவருடைய பாதத்திலே பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே பொறுமையாய் காத்திருந்தால் அவர் அற்புதம் நிச்சயமாய் செய்கிறவர். நம்பிக்கையோடு காத்திருக்கணும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நம்ம நம்பிக்கையில தளர்ந்து விடுகிறோம், விசுவாசத்துல சோர்ந்து விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையோடு காத்திரு மகனே மகளே, பெரிய காரியங்களை செய்கின்றார். ஆண்டவர் எப்படி சொன்னார் தெரியுமா? சும்மா சொல்லல, எப்படி சொல்லி இருக்கிறாரு? இதிலும் மேலானவைகளை. கடன் வாங்கான்னு கடன் வாங்க வேண்டாம் நிட்டாரு. கடன் வாங்க வேண்டாம் நிட்டாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? எதற்காக நீங்கள் கடன் வாங்க போகிறீர்களோ அந்த காரியத்தை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? எதற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டும் என்று தீர்மானித்தீர்களோ அந்த காரியத்துடைய தேவையை அவர் பூர்த்தி செய்கிறபடியினால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் சொன்ன, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம தேவையை அவர் பூர்த்தி செய்தால் நம்ம எதுக்கு கடன் வாங்க போறோம்? அப்படிதானே? அதான் அவர் கேட்டார்ல, அந்த வசனத்தில் என்ன சொன்னா, வறட்சியான நிலத்தை நீர் தந்துட்டீரு, வயல் நிலத்தை தந்துட்டீரு, நீர் எனக்கு செழிப்பா தந்தா போய் நான் ஏன் போய் அடுத்தவங்க போய் கையை தீட்டிக்க போறேன்? அப்பா கிட்ட உரிமையோடு மகள் கேட்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? மகள் அப்பா கிட்ட உரிமையோடு கேட்கிறார். நீ தந்த வயல்நிலம் எப்படிப்பட்டது? வறட்சியானது. அப்படிதான் எழுதுறா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். நீ தந்தது எப்படிப்பட்டது? வறட்சியானது. ஆனா எனக்கு தேவை என்னது? வறட்சி இல்ல, நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான பசுமையான, உடனே போய் நான் பலனை அனுபவிக்க கூடியதான நன்மை எனக்கு வேண்டும் என்று அவள் கேட்கிறார். அல்லேலூயா. இதேதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டியது நம்முடைய கடமை, காத்திருப்பது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஆண்டவரே, என் காரியத்தை நீ ஜெயமாய் எனக்கு மாற்றித்தார். நீ என் காரியத்தை நடத்தி தந்தீர்னா, வீட்டை கட்டி தந்துட்டீர்னா, நான் எதுக்கு ஏன் கடன் வாங்க போறேன்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. என் தேவையை நீர், என் பிள்ளைகளுடைய தேவையை, என் குடும்பத்தின் தேவையை, என் வீட்டினுடைய தேவையை நீர் பரத்திலிருந்து சந்தித்து விட்டீர் என்று சொன்னால் நான் ஏன் கடன் வாங்க போகிறேன்? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, நீ விசுவாசத்தோடு கடன் வாங்காத, மண்டடி காய்ச்சலும். ஒரு பழமொழி இருக்குல்ல, மண்டடி காய்ச்சலும் தனக்கு வந்ததான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? கேள்விதான் செய்வாங்க. கடன் வாங்காதம்மா, ரைட்டு, நீ கூட இப்ப நான் ஏன் வாங்க போறேன்? அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? ஈஸியா சொல்லிடலாம். சொல்றது ஈஸி, செயல்படுத்துறது கடினம். அல்லேலூயா. அப்படி ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. என்ன நம்பிக்கை? நம்ம யாரையும் நம்பி வாங்கல, அவரை நம்பி வாங்கி இருக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நீ கடன் வாங்காது இருப்பாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த தேவை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை நிச்சயமா எப்படி விசாரிப்பான்?
சபை என்கிற பொழுது மக்கள் கூடுகிற ஒரு கூடுகை. சரியா? பல அர்த்தம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அப்ப பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமை. அப்ப அந்தந்த காலத்திலே அந்தந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவது பெற்றோருடைய கடமை. அதை நிறைவேற்ற வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியத்தில் கூட சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு கார் தந்தா தான் நான் ஊழியத்துக்கு போவேன், ஆண்டவர் எனக்கு ஆத்துமாக்களை தந்தா தான் நான் ஊழியத்துக்கு போவேன், ஆண்டவர் எனக்கு பணம் தந்தா தான் ஊழியத்துக்கு போவேன். அவர் சொல்லுவார், நான் தந்தனைக்கு நீ போ, உட்கார்ந்து கொண்டு போகிறதுக்கு நான் பிரயாசப்படணும். நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் வேலையை நான் செஞ்ச அவர் தர போறாரு. அவர் தந்தனைக்கு நான் போவேன். அவர் தந்தனைக்கு போவேன்னா கடைசியில ஒரேடியே போயிருவேன். அல்லேலூயா. அப்படிதானே? ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை நம்பி புறப்பட்டு போன்னு சொன்னாரு. 28வது அதிகாரம் மத்தேயுல என்ன சொன்னார்? உலகமெங்கும் புறப்பட்டு போன்னு சொல்லிட்டாரு. உலகமெங்கும் புறப்பட்டு போ. என்கிட்ட வாங்கிட்டு புறப்பட்டு போன சொன்னது இல்ல இல்ல, புறப்பட்டு போ, போற வழியில நான் எல்லாத்தையும் உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நியாயாதிபதி 1:15 வாசகம் தெரியுமா? அவ அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கப்பா. அவன் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்றால் தன் கணவன் ஒத்தினையிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டு கழுதையின் மேலிருந்து ரதத்தை விட்டு இறங்கி காலேபவளை நோக்கி பாத்தீங்களா? நாம் ஆண்டவரிடத்துல வைக்கிற விண்ணப்பத்தை தான் கீழே படிச்சோம். ஆனா நம்ம விண்ணப்பம் வைக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் மகளே, மகனே உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா. குருடனிடத்திலே போனா பரிமை என்ற கண் தெரியாத ஒரு மனிதனிடத்திலே போய் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. இந்த வசனத்துல பாருங்க, புறப்படையில் அவன் புறப்பட்டு போயிட்டான். தன் தகப்பன் சொன்ன வாக்கை நிறைவேற்றி ஒத்தனியலுக்கு தன் மகளை திருமணம் முடிக்க அனுப்புகிறார். அவர் கணவனோடு புறப்பட்டு போகையில அவளுக்கு ஒரு விண்ணப்பம் இருந்துச்சு. என்ன விண்ணப்பம்? நம்ம அப்பா கொடுத்ததுல கொஞ்சம் என்ன இருந்துச்சு, கொஞ்சம் குறை இருந்த மாதிரி தெரியுது. அதனால நம்ம என்ன செய்யணும், போய் அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கணும்னு சொல்லி தன் கணவரிடத்தில் உத்தரவு வாங்கிட்டு அவள் கழுதையை விட்டு இறங்கி, அல்லேலூயா, அந்த கழுதையை விட்டு இறங்கிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இதெல்லாம் பெரிய ஆவிக்குரிய அர்த்தம். சரியா? அப்பா கிட்ட கேட்கிற பொழுது கர்வம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? மேல இருந்து கேட்டாலா இறங்கிட்டு கேட்டாங்க? இறங்கி அப்படி என்பது தாழ்மை குறிக்கிறது. தன் ரதத்தை விட்டு இறங்கி தன் வஸ்திரங்களை எல்லாம் களைந்து தேவ மனிதன் சொன்ன பிரகாரமாக 7 முறை ஸ்நானம் பண்ணினான் என்று நாகமானை குறிக்கிறார். ரதத்தை விட்டு இறங்கி, புரிஞ்சுச்சா? பெருமையை விட்டு, மேட்டிமையை விட்டு, அகந்தையை விட்டு, கர்வத்தை விட்டு கேட்கறதுல கூச்சப்படக்கூடாது. அல்லேலூயா. கேட்கறதுல என்ன செய்யக்கூடாது? கூச்சப்படவே கூடாது. யாரிடத்தில் கேட்கிறோம்? உலக மனிதனிடத்திலே போய் கேட்பது கூச்சப்படலாம், வெட்கப்படலாம். தகப்பனிடத்திலே கேட்பதற்கு என்னங்க வெட்கம்? அல்லேலூயா. உரிமை. ஆண்டவர் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் அப்படி சொன்னாரு. அதே போல யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன சொன்னாரு? என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன், தருவேன்ட்டார்ல. அப்ப அப்பா கிட்ட கேட்கிறது நமக்கு உரிமை. அப்படி என்றால் அப்பா கிட்ட கேட்ட காரியத்திற்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான்னா, நம்ம என்னென்னலாம் நம்ம அப்பா கிட்ட கேட்கிறோமோ அதுக்காக என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்
சமூகத்திலே நான் இந்த பட்டியல போடுற விண்ணப்பத்தெல்லாம் தனிமையில உட்கார்ந்து படிப்பேன். நான் மத்தியில என்ன பண்ணுவேன், அதை எடுத்து வாசிச்சுட்டு அப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். அதுக்காக எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். காத்திருக்கணும். அல்லேலூயா. நமக்கு தேவ சமூகத்துல ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு உரிமை கொடுத்துட்டாங்க. நம்ம அப்பா கிட்ட கேட்கறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. ஐயோ அவங்க அப்படி, இவங்க எப்படி கேட்பாங்க, அப்படி கேட்பாங்களோ, அவங்க அப்படி நினைப்பாங்களோ, இப்படி நான் எங்க அப்பாட்ட கேட்க வந்திருக்கிறேன். யார் வீட்டுக்கு வந்திருக்கிறேன்? அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் கேட்க போறேன். யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. கீழே விழுந்தாலும் அவன் சிரிக்கத்தான் செய்வான், அவன் மேல போனாலும் சிரிக்கத்தான் செய்வான். இந்த உலகம் அப்படி, வாழையும் விட மாட்டான், தாளவும் விட மாட்டான். இது இந்த உலகம். அதனால் இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நம்ம வாழ முடியாது. நாம் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டுடைய பாதத்தை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எதை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். நம்ம கேட்டதை அவர் தருகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பத்தை விடக்கூடாது, கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்பா தருகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பொறுமை ரொம்ப 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 அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்பா நீங்க எனக்கு இதை தாங்க, கேட்கறது நம்ம கடமை. டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தினத்தோடு ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்தால் ஆண்டவர் நமக்கு என்னென்ன தேவைகள் உண்டு என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு தகப்பன். அல்லேலூயா. அந்த தகப்பன் நம்முடைய எல்லா தேவைகளையும், எல்லா விண்ணப்பங்களையும், வேண்டுதல்களையும், ஜெபத்தையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நன்றாக அறிந்திருக்கிறதுனாலதான் நாம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் அற்புதம் செய்வார்கள். நிச்சயம் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்று இல்லை நாளை என்று ஒரு நாள் நமக்காக இருக்கிறது. நாளை என்று ஒரு நாள் எனக்காக இருக்கிறபடினால் அந்த நாள் எனக்குரிய நாள், அது ஆசீர்வாதத்தின் நாள். அல்லேலூயா. அது மனமகிழ்ச்சியின் நாள். ஆண்டவர் பாதத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் பாதத்திலே தேவ சமூகத்திலே நேரத்தை அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, உங்க குடும்பத்துக்காக, பெற்றோருக்காக, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, எதிர்பார்ப்புக்காக ஆண்டவர் பாதத்தில் பொறுமையோடு காத்திருந்து அப்பா கிட்ட உரிமையோடு கேட்டு பாருங்க. எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும், உரிமையோடு கேட்கணும். அல்லேலூயா. காத்திருந்து உரிமையோடு கேட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் நம்முடைய தகப்பன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இதிலும் மேலான காரியத்தை நீ காண்பாய். எதுல? இதிலும்னா நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதை விட பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இதில் மேலான ஆசீர்வாதத்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். என்ன தடைகள், என்ன போராட்டங்கள், எவ்விதமான காராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் பாவத்திலே வைத்து காத்திருங்கள், ஜெபித்து காத்திருங்கள், விண்ணப்பத்தோடு காத்திருங்கள், வேண்டுதலோடு காத்திருங்கள். நிச்சயமாய் இயேசு அற்புதம் செய்வார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். காத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்த மரியாதைக்கு எப்படி ஒரு நல்ல பங்கு கிடைத்ததோ அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பங்கை, நற்பலன்களை, நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். காத்திருக்கிற பொழுது காத்திருங்க. உலகம் காத்திருந்து ஏமாற்றத்தை கொடுத்ததுதான் மிச்சம். ஆனால் ஆண்டவரிடத்தில் காத்திருப்பதோ பலன் நிச்சயமாய் விட்டு சேரும். அல்லேலூயா. அநேக நேரம் உலகத்திலே நாம் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. அதனால் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். தேவன் நிச்சயமாய் பலத்த பெரிய காரியங்களை, நல்ல பலன்களை, நல்ல ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுது நல்ல சரீரத்திலே சுகத்தை தருவார், நல்ல தீர்க்க ஆயுசை தருவார்,
நல்ல வாழ்க்கையை தருவார். நல்ல வீடு அவர் கட்டி தருவாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தொடங்கினவர் முடிப்பார். ஒருவேளை தொடக்கமே இல்லை என்று சொன்னாலும் தொடங்குகிறவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான் எழுதிட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தானே. ஒருவேளை நம்ம இன்னும் நம்முடைய காரியத்தை தொடங்கவே முடியவில்லை என்று சொன்னால் தொடங்கி வைக்கிறவரும் அவராகத்தான் இருப்பார். அல்லேலூயா. தொடங்கி வச்சுட்டாலும் முடிச்சு தந்துருவார். அல்லேலூயா. அது எந்த காரியமானாலும் சரி, திருமண காரியமா இருக்கட்டும், வீடு கட்டுகிற காரியமா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், குழந்தை காரியமா இருக்கட்டும், பேர்கால காரியமா இருக்கட்டும், சரீர சுக பலன் ஆரோக்கியமான காரியமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், எல்லா காரியத்தை ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி தருவார். அல்லேலூயா. ஜெயமாய் முடித்து தருவாருங்க. ஆண்டவருக்காக காத்திருங்க. தேவன் பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த தேவன் என்னென்னமில்ல சதா காலங்களிலும் நம்ம எப்படி நடத்துவாராம்? மரணம் வரை இந்த உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் அழகாய் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. இந்த தகப்பனிடக்கா அந்த தேவனிடத்திலே நீங்கள் காத்திருங்கள். அப்பா நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்க எதிர்பார்க்கிறதை நிறைவேற்றி தருவார். உங்க ஆசையை நிறைவேற்றி தருவார். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் முடித்து தருவார். என்ன எதிர்ப்புகள், என்ன தடைகள், என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன வழக்கு இருந்தாலும் ஆண்டவர் சுலபமாய் தீர்த்து தருவாங்க. அதனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. அதனால் தேவனுடைய பாதத்திலே காத்திருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றியப்பா. கர்த்தருக்கே காத்திரு, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து அவருக்கே காத்திரு என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய பாதத்திலே காத்திருந்து நல்ல நன்மைகளை பெற்றுக் கொள்ளணும்ப்பா. அதிசயங்களை, அற்புதங்களை கண்டுகொள்ள முடியாது. உங்க நாமம் மகிமைப்பட முடியாது. ஆண்டவரே, நாங்கள் எதெல்லாம் கேட்டோமோ தாவீது ஒன்றே என்று சொன்னார். ஆனா எங்களிடத்தில் அநேக விண்ணப்பங்கள் உள்ளப்பா. இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக விதமான ஆண்டவரே பல விண்ணப்பங்கள் உண்டப்பா. ஒன்றல்ல பற்பல விண்ணப்பங்கள், பற்பல எதிர்பார்ப்புகள் உண்டப்பா. நிறைவேற்றி கொடுக்கிறாரு. உங்க பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கிறாரு. நிறைவேற்றி கொடுங்கப்பா. மரியாதை உடைய பாதத்திலே காத்திருந்தது நிமித்தமா நல்ல பலனை பெற்றுக் கொண்டார் ஆண்டவரே. ஓ, அந்த காளையனுடைய மகன் தன் தகப்பனிடத்திலே அந்த கல்லையை விட்டு இறங்கி கேட்டுக் கொண்டாள். என் தகப்பனே, வறட்சியான நிலங்களை தந்த நீரோ எனக்கு இப்பொழுது ஆண்டவரே நீர் பாய்ச்சலான செழிப்பான நிலங்களை, வயல் நிலங்களை தாரும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டது போல் ஆண்டவரே உங்க பிள்ளைகள் உங்களிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கிறார்களப்பா. உதவி செய்கிற, அற்புதம் செய்ய, செழிப்பை கொடுங்க. வறட்சி, வறுமை, வெறுமை, தரித்திரம், கடன், வியாதி நீங்கி போகட்டும் ஆண்டவரே. செழிப்பை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா. சுகத்தை கொடும் ஆண்டவரே. சுகத்தை கொடும். எல்லா கட்டிகளும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதிகளையும் விளைக்கப்படும் ஆண்டவரே. எல்லா தரித்திரங்களையும் கடன்களையும் மாற்றி போடும் ஆண்டவரே. பாவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ, என்ன எதிர்பார்ப்போடு கடந்து சென்றார்களோ அத்தனை நிறைவேற்றிட்டார்கள் ஆண்டவரே. நீண்ட காலமாய் காத்திருக்கிறாங்கப்பா. நீண்ட காலமாய் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்கப்பா. எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை, எத்தனை வேதனை, அது மாறட்டும், மாறட்டும், மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்க பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் நன்மைகள். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய வேண்டுதல் நிறைவேறட்டும். உங்க பிள்ளைகளுடைய விண்ணப்பம் நிறைவேறட்டும் ஐயா. திருமண தடைகள் நீங்கி போகட்டும். திருமணத்துக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. பொருளாதார தேவைகள், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. நல்ல வளங்களை கொடுக்க வேண்டி வீடுகளை கட்டி குடியிருக்கட்டும் ஐயா. எல்லா கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, கொழுப்பு கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, கர்ப்பஸ்திரீகளை ஆசீர்வதிமையா. கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிமையா. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிமையா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பா. வருமானம் இல்லாத குடும்பங்களுக்கு வருமானத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன வியாபாரங்கள், தொழில் உண்டோ அத்துணையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா போதை வஸ்துகளுக்கு, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. மதுபானத்திலிருந்து விடுதலை கொடு. அந்த மதுபானத்தின் மீது, போதை வஸ்துகள் மீது ஒரு ஆண்டவரே வெறுப்பு தன்மை உண்டாகட்டும் ஐயா. ஒரு கசப்பு தன்மை
அதிலிருந்து விடுவிப்பீராக, அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படட்டும் டாடி. நல்ல வாழ்க்கை வாழட்டும் ஐயா, நல்ல வாழ்க்கை வாழட்டும், பேரும் புகழோடு வாழட்டும் ஐயா. பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே, பிள்ளைகளை எல்லா திட்டங்களை நிறைவேற்றுத்தாங்க, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுத்தாங்க, பிள்ளைகளுடைய ஆசைகள் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே தடைகளை நீக்கப்படுங்க, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும் ஐயா. குடும்பத்திலே சமாதானம், குடும்பத்திலே சந்தோஷம், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாதப்பா, வருத்தங்கள் இருக்கக்கூடாது, வியாகுலங்கள் இருக்கக்கூடாதப்பா, வேதனைகள் இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாதப்பா. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவு இருக்கட்டும் ஆண்டவரே, நல்ல உடன்பாடுகள் இருக்கட்டும் ஐயா. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே நல்ல பண்புகள் வெளிப்படட்டும் ஐயா. ஆண்டவரே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே விரிசல்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு நல்ல அன்பின் பிரமாணம் உறுதியாய் கட்டப்பட வேண்டும் ஐயா. நன்றி தகப்பனே. குடும்பத்திலே பிரிவினைகளின் பிளவுகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியைகளின் பிரிவினையின் ஆவி, பிளவுகளின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. கட்டுகள் அறுக்கப்படட்டும். பிள்ளை சூனியத்தினாலும் மாந்திரீகத்தினாலும் செய்வனையினாலும் ஏவலினாலும் மையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீராக. இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. அவைகளெல்லாம் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மையும் தகடுகளும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதி. வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தடப்புரண்டு போய்விடக்கூடாதப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியர் மக்களுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. சான்றோரும் ஆண்டோரும் போற்றுதலுக்குரிய பிள்ளைகளாய் வளர வேண்டும் ஆண்டவரே. காணப்பட வேண்டும் ஐயா. வாலிபத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ஐயா. கற்பை காத்துக்கொள்ள வேண்டும் ஐயா. வாலிப நாட்களிலே வலி தடுமாறி போய்விடக் கூடாதப்பா. வலி தடுமாறி போய்விடவே கூடாது ஆண்டவரே. பிள்ளைகள் ஞானமாய் புத்தியாய் விவேகத்தோடு செயல்பட கிருபை செய்யப்பா. எந்த கண்ணியிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. குழந்தைகளோ வாலிபர்களோ வாலிப பிள்ளைகளோ எந்த கண்ணியிலும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கொடுங்க. கவனமாய் வாழட்டும், கவனமாய் செயல்படட்டும், கவனமாய் நிதானமாய் தங்களை நிதானித்துக் கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. கிருபை செய்யப்பா. குட்டி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல வளர்ச்சி அடையட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மனநிலையில பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு, சரீர குறைபாடுகள் உள்ள பிள்ளைகள் உண்டுப்பா. அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த மன வளர்ச்சி பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நல்ல வளர்ச்சியை கொடுங்க, நல்ல மனநிலையை கொடுங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகளில் இருந்து போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பிரிந்த பெருங்காண்டவரே, பிரிவினையோடு இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஐயா. பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வருகிற அந்த கசப்பின் அனுபவங்கள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே உமக்கு நன்றி. நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க. படித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டப்பா. ஆண்டவரே உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க, நல்ல வருமானம் கிடைக்கட்டப்பா. நல்ல தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை வாய்ப்புகள் ஆண்டவரே வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. நல்ல வருமானத்தை கொடுப்பீராக, நல்ல வருமானத்தை கொடுப்பீராக. வேலை ஆட்களை ஆசீர்வதிப்பீராக, எஜமான்களை ஆசீர்வதிப்பீராக, நிர்வாகங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வாலிபர்களை ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும். பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. எல்லா இச்சையின் ஆவி, காமத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படட்டும் தேசத்தில். தகப்பனே, நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நன்மை செய்யும். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். உண்மையே நம்பி உண்மையே விசுவாசித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பின் நிமித்தமாக இந்த ஒரே அற்புதம் செய்கிறேன். நல்லது நடக்கட்டும். உறுப்புகள் செயல்படட்டும். ஆண்டவரே எல்லா உறுப்புகளும் செயல்படட்டும். நல்ல கண் பார்வை கொடும், நல்ல செவித்திறனை கொடும், நல்ல பேச்சாற்றலை கொடுப்பினால் நல்ல நடக்க செயல்பட கிருபை செய்யாதவரே. எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம் ஆண்டவரே, ரத்த நாளங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட சுகமரட்டும் ஆண்டவரே. அப்பா தோல் வியாதிகள் மறைந்து போகட்டும் ஐயா. ரத்த பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. எலும்பு வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, என்னென்ன சுரப்பி பிரச்சனை உண்டோ அத்தனை சுரப்பிகளும் குணமாகட்டி நல்லபடியாய் செயல்படட்டும் ஐயா. கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஆண்டவரே, புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா மூளையிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த பாதிப்பிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. முட்டு வலி, கால் வலி, உள்ள கால்கள் எரிச்சல், காந்தனைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யும். காத்திருந்து நல்ல பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னும் நன்மைகளால் முடிசூட்டும்படியாய்
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட இப்போது எப்போது கர்த்தருடைய வருகை வரையிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.